வெல்கம் டு சேனல். இங்கே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 2 கைஸ். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா வந்து நீங்கள் கேட்கலன்னா கூட நான் போடுவேன்னு உங்களுக்கு தெரியும் கைஸ். அதனால் நான் நீங்கள் கேட்கல வியூஸ் ஒன்றும் அவ்வளோ நிறையெல்லாம் வரல கைஸ் பார்ட் 1ல். அதனால் கொஞ்சம் சேடாக தான் கைஸ், கொஞ்சம் இல்லை நிறையவே சேடாக தான் இருக்குது. நீங்கள் அதை மட்டும் அவாய்ட் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல. நம்ம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். கஷ்டப்பட்ட சேனல் ஆரம்பித்து நாங்களே ஒரு 67 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே வந்திருக்கோம். சரி, சப்போர்ட் பண்ணுங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். சரி, ஓகே. இப்போ வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா வீடு கட்ட போகிறோம். வீடு கட்ட முடிஞ்சால் கட்டலாம், ஓகேவா கைஸ்? அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். இங்கே சும்மா ஒரு கதவு மாதிரி இப்போதைக்கு போட்டுப்போம். வீடு கட்ட வேண்டிய திங்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு வரணும். அதனால தான் கதவு வந்து கிராஃப்டிங் பாக்ஸ் தான் தேவைன்னு நினைக்கிறேருங்க. அதுக்கு தான் இங்கே சும்மா கதவு மாதிரி வச்சுருக்கேன். இது ஒரு படிக்கட்டு மாதிரி. டோருக்கு எதனால தேவைப்படுது? டோர் இருக்குது. 6 இருக்குது கைஸ். என் ஃபோனில் நிறைய ஆட் வருது கைஸ். அதனால தான் கைஸ் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே விட்டு பண்ண வேண்டியதாகிடுச்சு. சரி, ஒரு 3 டோர் எடுத்துக்கிட்டேன் கைஸ். 3 டோர் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல போட்டுப்போம். ஃபஸ்ட்டு அங்கே என்ன இருக்குது, இந்த இடத்துல போட்டுப்போம். இப்போதையே போட்டுப்போம். இதை இங்கே சும்மா ட்ரையல்ஸ் நல்லா தான் கைஸ் இருக்குது. நல்லா தான் இருக்குது. இதுவே வீடு வச்சுக்கலாம் போல இருக்குது. சரி, ஓகே இங்கே இருங்க. இப்போ வந்து வீடு கட்ட வேண்டிய திங்ஸ்லாம் எடுத்துக்கலாம். பொசிஷன் வந்து 4 ஞாபகம் வச்சுப்போம். தெரியாமல் அடிச்சிட்டேன் கைஸ். சரி, என்னென்னா தேவையில்லையோ அதெல்லாம் உள்ளே வச்சுருவோம் கைஸ். இது ஸ்டிக்கு, இது கன் பவுடர்லாம் ஏன் தான் வச்சுருக்கேன்னு தெரில. இப்போதைக்கு இதெல்லாம் தேவையில்லை. சும்மா 2 பிக்காக்ஸ் மட்டும் எடுத்துப்போம், அவ்வளோதான். பிக்காக்ஸ் அடிக்க போகிறோம். கோபிள் ஸ்டோன் பிக்காக்ஸ் செய்யணும் கைஸ். சோடை மட்டும் செஞ்சு வச்சுருந்தேன், அவ்வளோதான். இந்த மாதிரி மரம் வேணும் கைஸ் நிறைய. நம்ம வீடு அங்கே இருக்க தெரியுதா கைஸ்? பொருள் நிறைய வேணும். கோபிள் ஸ்டோன்ஸ் நிறைய வேணும் கைஸ். ஸ்டோன்லேயும் இந்த வுட் வச்சு தான் கைஸ் செய்ய போகிறேன் வீடு. காப்பர் என்கிட்ட ஒன்று கூட இல்லை கைஸ். என்கிட்ட காப்பரு பக்கத்தில் ஏதாவது கேவ் இருந்தாலும் போய் பார்க்கணும். காப்பர்லாம் இதெல்லாம் மேலே இருக்கா இல்லையா? டார்ச் லைட்டாக போட்டு பார்ப்போம். வைக்க முடியல. நான் கோல் நிறைய கண்டுபிடிச்சி நிறைய டார்ச் சேஃப்டிக்கு செஞ்சு வச்சுருந்தேன் கைஸ். ஈஸி போட்டுப்போமா கைஸ்? நான் இப்போ பீஸ்ஃபுல் தான் போட்டிருக்கேன். அதனால இப்போ வரைக்கும் ஜாம்பிஸே வரல. ஈஸி போட்டுப்போம். ஓகே கைஸ், போட்டுக்கிட்டேன். இப்போ அதான் ஜாம்பிஸ் எல்லாம் வேலைக்காக தூங்கிடலாம் கைஸ் ஃபஸ்ட்டு. சாரி கைஸ், நிறைய ஆட் வருது கைஸ். சாரி கைஸ், ஆனால் நிறைய ஆட் வருதா, அது மட்டும் என்னால் ஒன்றும் பண்ண முடியல கைஸ். சரி, ஓகே. ஏன் ட்ரேடர் தானே? ட்ரேடர் ஏதாவது ட்ரேட் பண்ணிடல. இது வேணும் எனக்கு, இது எனக்கு வேணும் கைஸ். அண்ணா கண்டுபிடிச்சி இவங்கிட்ட ட்ரேட் பண்ணிக்கலாம். டெய்லியும் ஆக்சுவலி எடுத்துக்கிறதே வேஸ்ட்டு தான் கைஸ்.
இந்த பஸ் செடியெலாம் எடுக்கிறதே வேஸ்ட்டு தான். இது என்னதுடா இது? நான் அதுக்கு வச்சுருக்கேன். சரி ஓகே, இப்போ வந்து மரத்தை வெட்ட ஸ்டார்ட். என்னடா 2 ட்ரேடு என்கிட்ட ட்ரேடு பண்ணலாமா வேணாமா? ட்ரேடு பண்ணிக்கலாமா கைஸ்? நம்ம க்ரியேட்டிவ்லேருந்து எமரால்டு எடுத்துக்கிட்டு போட்டுக்கலாம் கைஸ். இருங்க. கைஸ் இப்போ வந்து நம்மக்கிட்ட 4 இருக்குது கைஸ். இப்போ வந்து ஒரு கேவுக்கு போயிட்டு இந்த எமரால்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். சரி ஏதாச்சும் ட்ரேட் பண்ணிக்கலாமா? டேய் பத்தலை கைஸ், 4 தான் இருக்குது. எனக்கு இதுதான் வேணும். எனக்கு அதான் வேணாம்டா. வேணாம் கைஸ், இந்த இது வேணும் கைஸ். ஆனால் நம்மளுக்கு அதனால் நான் க்ரியேட்டிவ்லேருந்து 8 எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு ஹெல்த் இல்லை கைஸ். இப்போ வந்து நம்ம இந்த இதை ட்ரேடு பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம ட்ரேடு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப சூப்பரான. இது வந்து ஸ்டோரில் கூட இல்லை கைஸ். இப்போ நம்மளுக்கு இது வேணும். அப்பாடி வாங்கிட்டோம் கைஸ். பார்த்தீங்களா, வாங்கிட்டோம். இதுக்கு மேலே நான் க்ரியேட்டிவ் போட மாட்டேன் கைஸ். இதுக்கு மேலே ஃபுல் சர்வைவல் தான். சரி பாய்டா, தேங்க்ஸ்டா, பாய்டா. சரி ஓகே, இதோட முடிஞ்சுது. சரி வாங்க, இது வந்து நம்ம ஏதாச்சும் எதையாவது உள்ளே வைக்கணும் கைஸ். இது வந்து என்னன்னா அன்பிரேக்கிங் ஃபார்ச்சூன் எஃபிஷியன்சி ஏதோ பவர் இருக்குது இதுக்கு. ஆனால் அது ஒரு மாதிரி பிளிங்கிங்லாம் ஆகுது. சரி ஓகே, வீடு எவனே இப்போதும் இது யூஸ் பண்ண மாட்டேன். ஏன் யூஸே பண்ண மாட்டேன், சும்மா ஸ்டைலுக்கு தான் வச்சுருக்கேன். இப்போதைக்கு இதை வச்சு வீடாக பொழைச்சிக்கலாம். இப்போதைக்கு இதை வச்சு நிறைய ஓக் பிளான்ஸ் வரைக்க முடியும். அதனால தான் கைஸ். ஓகே போதும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதெல்லாம் உடச்சிட்டு வீடு காலி பண்ணி போகலாம் கைஸ். இங்கே இருங்க, இந்த வுட்டை வச்சு என்னென்ன செய்ய முடியும், எவ்வளோ ஓக் பிளான் வர வைக்க முடியும்னு பார்க்கலாம் கைஸ். சரி 90+ வரைக்கலாமா? இப்போ நான் வந்து 50 வச்சுருக்கேன் கைஸ். சேஃப்டிக்கு இப்போதைக்கு வச்சுக்கலாம். அதனால் வீடை காலி பண்ணி போகணும் கைஸ். பாருங்க கைஸ், நான் தான் கைஸ் பாவம் இருக்கிறதுல. எவ்வளோ பாருங்க, எவ்வளோ ஆள் இருக்குது பாருங்க. இருங்க கோவில் ஸ்டோன்ஸ் எடுத்துருந்துக்கலாம் கைஸ். கோவில் ஸ்டோனு பக்கத்தில் தான் எங்கேயாவது இருக்கும். இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க கைஸ். இந்த இடத்த மார்க் பண்ணிக்கணும் கைஸ். என்னது கைஸ் இது? கேவ் மாதிரியே இருக்குது. கேவ் மாதிரிலாம் ஒன்றும் தெரில, குட்டியும் ஏதோ இருக்குது, அவ்வளோதான். இங்கே இருக்குது கோபிள் ஸ்டோன்ஸ். எடுத்துக்கலாம். இதை இந்த டேட்ஸை எடுத்துப்போம். சரி வாங்க நம்ம தோண்ட ஆரம்பிக்கலாம். பண்ணி ஓ நீயா? எனக்கு தேவை, நீ ஃபுட்டுக்கு நிறைய தேவை. தேங்க்யூ நிறைய தந்ததுக்கு தேங்க்யூ. ஏன்
உடஞ்சிருச்சு கைஸ். நம்மகிட்ட தான் இது இருக்கு. மெயினாக ஸ்டோன் பிக்கெக்ஸ் ரெடி பண்ணணும் கைஸ். மைன்கிராஃப்ட் எனக்கு பிடிக்காததே இந்த வெப்பன்ஸ்க்குலாம் ஹெல்த்து குறையுதுல, அதுதான் கைஸ். இருபது வச்சுருக்காங்க கைஸ் இப்போதைக்கு. கைஸ் என் ஃபோன் ரொம்ப ஹேக் ஆகிடுச்சு கைஸ். நிறைய என் தம்பி என்னென்னமோ இறக்கி வச்சுருக்கானா, அதனால் நிறைய ஏதோ ஆயிடுச்சு. ஃபோனுக்கு ஏதோ வைரஸ் வந்துடுச்சு கைஸ். ஹேக் ஆகலை, ஏதோ வைரஸ் வந்துடுச்சு ஃபோனுக்கு. இருபத்தி 64 கிட்ட எடுத்துப்போம். செஸ்ட் ஒன்று செய்யணும் கைஸ். செஸ்ட்டு பர்சனல் செஸ்ட்டுன்னு ஒன்று பிரால் இது மைன்கிராஃப்டில் இருக்குது. தெரியாமல் அந்த பிரால் ஸ்டார்ஸ்னு ஒரு கேம் இருக்கும்ல கைஸ், அது சொல்லிட்டேன் தெரியாமல். போதும் இவ்வளோ வச்சுருக்கேன். மூன்றாவது ஓகே. இப்போ அப்படியே மேலே போயிடலாம். பக்கத்துலேயே கோவில் ஸ்டோர் நிறைய இருந்ததுனால தப்பிச்சோம். ஸோ இப்போ இடையா காலி பண்ணிட்டு போயிடலாம் வாங்க. எங்கேயாச்சும் வில்லேஜ் மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டோன் பிக்காக்ஸ் மெயினாக செஞ்சுக்கலாம் கைஸ். ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த மரக்கட்டைக்கு. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோன் பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம் கைஸ். வெப்பனுக்கு போய்ட்டு ஸ்டோன் பிக்காக்ஸ் ஓகே செஞ்சுக்கிட்டேன். இப்போ உடஞ்சிரும். ஓ ஐயோ, இந்த பிக்காக்ஸ் யூஸ் பண்ணிட்டேனா? இது காலியாக வரையும் இதை யூஸ் பண்ணிவிடும். இருங்க, நைட் ஆயிடுச்சு கைஸ். தூங்கிட்டு நாளைக்கு போயிடலாம் கைஸ். நாளைக்கு காலையில், நாளைக்கு தான் மைன்கிராஃப்டில் இருக்க, நாளைக்கு காலையில் அப்படின்னு சொல்கிறேன் கைஸ். சரி வாங்க இதை உடைப்போம். இப்போ இந்த ட்ரேடர் அப்போதுலேருந்தே இங்கே தான் கைஸ் இருக்கான். இருக்கிறதே பயங்கர கம்மியாக இருக்குல்ல கைஸ். இது ஹெல்த்து உடைக்கிற வரைக்கும் தாங்குமானே கூட தெரில. கோபிள் ஸ்டோன் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது, ஆனால் நம்மக்கிட்ட இது கம்மி ஸ்டிக்ஸ். அதனால தான் ஒன்று ரெடி பண்ணேன். உடஞ்சிச்சு. சரி கையால் விட்டுவோம். இதெல்லாம் டக்குன்னு உடச்சிடும் கைஸ். இருங்க கைஸ், நான் இதை ஃபுல்லாக உடச்சிட்டு வரேன் கைஸ். ஓகேங்க, இப்போ வந்து இந்த இடம் ஃபுல்லாக உடச்சாச்சுங்க. பாருங்கள், நம்ம வீடு வச்சுருந்த அந்த தடம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இந்த பெட்டை மட்டும் எடுத்துகிட்டு இருங்க கைஸ். சரி ஓகே கைஸ், இப்போ எடுத்துக்கிறாங்க. இருங்க, எதுக்கு நான் இருங்கன்னு சொன்னேன்னா ஆடு வரப்போச்சு. ஆடு வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆகிடும் கைஸ். அதனால தான் அது முன்னாடியே அலர்ட் மாதிரி. சரி ஓகே வாங்க போகலாம். இப்போ பெரிய இடம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இப்போ என்ன பண்ணுறதுனால கொஞ்சம் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லை ஏதாவது வழி இருக்கா, ஏதாவது பெரிய இடம் போதான்னு பார்க்கலாம். பெருசாக ஒரு பெரிய லேண்டு மாதிரி, இல்லைன்னா வந்து வில்லேஜ் மாதிரி.
கிட்ட போய் பார்ப்போம் என்ன பண்ணுறது. மைன்கிராஃப்ட்னா இது இந்த ஃபாரஸ்ட் சர்வை வர்றது தானே. வில்லேஜ்லாம் கூட இருக்கும் கைஸ். வில்லேஜ் ஆனால் இப்போ கண்டுபிடிக்கணும், அதுதான் பிரச்சனை. இந்த இடத்துல நிறைய பெரிய இடம் இருக்குது. இந்த இடம் ஆனால் வில்லேஜில் போய் வீடு கட்டினா நல்லா இருக்கும்ல, அதனால தான் வில்லேஜ் போய் தேடி போகலாம் கைஸ். அப்பா என்னோட விழுந்திருப்பேன் கைஸ். ஓட ஆரம்பிக்கலாம். நான் நினச்சி ஏதோ கேவுன்னு நினச்சேன், ஆனால் ஒன்றும் கேவெலாம் கிடையாது. ஐயோ ஆடு எடுத்துப்போம். சரி வாங்க கைஸ் போகலாம். இடம் ஒன்றும் கிடைக்கிற மாதிரியே தெரியல எனக்கு. இப்போ வில்லேஜ் வேணும் கைஸ். எனக்கு கன்ஃபார்ம் வில்லேஜ் மட்டும் வேணும் எனக்கு. இந்த இடம் வந்த இடம் மாதிரி தானே இருக்குது கைஸ் இருக்குது பார்க்க. வந்திருக்கோம் கைஸ். இந்த இடம் இங்கேருந்து அங்கே குதிக்க முடியுமா? வேணாம். எதுக்கு வம்பு? இங்கேயே வழி இருக்குது. அப்படி இப்படி சுற்றி இப்படி போயிடலாம். என்ன இந்த ஆடு அடிச்சிடலாம் கைஸ். உள்ளுக்கு தேவைப்படும். இதுக்கு பெட்டு செய்யறதுக்கெலாம் தேவைப்படும். கைஸ் எங்கள் அப்பாவும் அம்மாவும் மாறி மாறி வந்துட்டு போயிட்டுருக்காங்க கைஸ். அதனால் நான் லாக் பண்ண வேண்டியதாக ஆகுது. இது என்னது கைஸ்? டனல் மாதிரி போகுது. ஒன்றும் இல்லை கைஸ், ஏதோ நடுவில் ஓட்டையாக போட்டு வச்சுருக்காங்க. நான் ஏதோ கேவுன்னு நினச்சேன். இது வரைக்கும் எனக்கு என்னென்ன கிடைக்கல தெரியுமா கைஸ்? அயன், அதுக்கப்புறம் கோல்டு, அதுக்கப்புறம் டைமண்ட், இதெல்லாம் கிடைக்கவே இல்லை. ஓய் வந்தா. ஐயோ என்ன கைஸ் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். இங்கே வழி இருக்குது. அப்புறம் நாம் இருக்கு அங்கே நீந்துட்டு அங்கே போவோம். வெயிட் பண்ணுங்க. அங்கே ஆடு நிறைய ஆடு கிடைக்குது கைஸ். இதோட 3 ஆடு எய்ம் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஆடை மட்டும் போட்டுடலாம். ஏன்னா பெட்டு நிறைய இதுக்கு தேவைப்படும் கைஸ். அதனால தான் கைஸ். இங்கே ஒரு ஆடு. என்ன கைஸ், ஒரு கையில் 2 மாங்கான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கிடச்சிக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே டை தான் கைஸ். இந்த பிளான்ஸ் எல்லாமே டைக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. டை பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறதுல மழையே வந்துடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோ இதாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். யோசிச்சு பாருங்கள். இருங்க கைஸ், நான் ஏதாச்சும் வில்லேஜ் போயிட்டு தேடுறேன். வில்லேஜ் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நம்மளுக்கு ஏதோ ஒரு கேவ் மாதிரி நான் வில்லேஜ் தேடி போயிட்டு இருக்கும்போது ஒரு கேவ் எனக்கு கண்ணில் மாட்டுச்சு கைஸ். கேவா இல்லையான்னு போய் பார்த்துடலாம் வாங்க. ஐயோ என்ன கைஸ், ஜோம்பிஸ்லாம் வராதுங்க. ஐயோ கண்டாடலாம் நிறைய வருது கைஸ். ஐயோ போங்கடா அந்த பக்கம். சத்தியமா அவ்வளோதான மரியாதை. போயிடுங்கடா. சாவுடா. நானும் எவ்வளோ நேரம் க்ரீப்பர் இருந்தாலும் அவன் வெடிச்சிட்டான் கைஸ். அவன் சோபா அங்கே எத்தனை பேர். ஐயோ அங்கே காப்பர் இருக்குது. செத்துட்டு போயிடு. இது ஹெல்த்து பயங்கரமாக கம்மியாகுது கைஸ். இது காப்பர் தான் கைஸ். இது இந்த மாதிரி இருக்கும் காப்பர். ஐயோ பிக்காக்ஸ் வேறு கம்மியாக இருக்குது கைஸ். ஐயோ செத்துட்டான் கைஸ். ஷபா நீ எங்கடா இது? என்ன கைஸ் இது? என்ன இடம்? போச்சு செத்தான் கைஸ். இது பொசிஷன் 9. நம்ம பொசிஷன் 300 மேலே இருந்தோமே. இது வேறு அந்த நம்ம வீடெல்லாம் கட்டி வச்சுருந்தோம்ல அந்த இடம் கைஸ். இருங்க தூங்கி எழுந்துட்டு அப்படியே நம்ம போயிடலாம். நீங்கள் பொருள்லாம் எப்படி செத்தவங்க அப்படியே இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க? ஆப்பிள் எடுத்துப்போம். இருங்க நான் பொசிஷன் அங்கே போயிட்டு கைஸ். இங்கே பாருங்க சென்டர் மேனு.
எண்டர்மேன் இருக்கான் இங்கே அடிக்கிறது. அடிக்கிறாங்க கைஸ். எங்கடா நீ என்ன 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 அடிக்கிற? என்ன அடிக்கிற கைஸ்? பரவாயில்ல, இங்கே தானே ஸ்பான் ஆவேன், பார்த்துக்கலாம். இங்கே தான் ஸ்பான் ஆவேன். எங்கடா காணும் ஆளை? டேய் வந்துரு ஒழுங்கு மரியாதைய. அங்கே இருக்கான் பாருங்க எண்டர்மேன். செத்தடா நீ. இதுக்கு ஸ்வாட் எடுத்து வர வெயிட் பண்ணு. ஸ்வாட் எடுத்துகிட்டு வந்தால் தான் நீங்களாம் ஒழுங்கா செத்து போய் சாவி. என்ன 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 அடிக்கிற கைஸ்? எண்டர் பேர்ல் கிடச்சிருக்கு கைஸ் நம்மளுக்கு. இருங்க காய்ஸ், நம்மளுக்கு எண்டர் பேர்ல்னு ஒன்று கிடச்சிருக்கு கைஸ். இது வந்து எண்டர்மேன் அடித்தா கிடைக்கும் இந்த எண்டர் பேர்ல். இப்போ எண்டர்மேன் வந்து மறைஞ்சு போனால, அந்த மாதிரி இந்த எண்டர் பேர்ல் ஒரே ஒரு தடவை தான் நம்மளுக்கு ஒரே ஒரு எண்டர் பேர்ல் தான் கிடச்சிருக்கு. அப்போனா நான் ஒரே ஒரு தடவை மறைஞ்சு போய்க்கலாம், அவ்வளோதான். ஆனால் எண்டர் பேர்ல் ஒன்று கிடச்சது, அது போதும். இவனுக்கு ஒன்று என்ன ஆகும்? இருங்க வந்து பார்த்துக்கோங்க. என்கிட்ட வேறு நல்லதே இல்லை கைஸ். சரி இருங்க, நான் அந்த வில்லேஜ் மாதிரி எதாச்சும் இருக்கான்னு போய் பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணேன். ஓகேங்க, நம்ம எங்கே இருந்தோம் இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் பாருங்கள். என்ன பொசிஷன் வந்திருக்கோன்னு பாருங்கள். 878. நம்ம எங்கேயோ எங்கேயும் இருந்தோம். கடைசியில் வில்லேஜ் கிடச்சிச்சு பாருங்க கைஸ். எத்தனை பேர் இருக்காங்க இங்கே? நல்லா சேஃபாக வீடு கட்டி இங்கே நல்லா வாழலாம் கைஸ். இங்கே வரும்போது நிறைய கேவும் பக்கத்தில் பார்த்தேன். அங்கே ஃபஸ்ட் இருங்க, வீட்டில் ஏதாச்சும் செஸ்ட் இருக்குது, ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு வந்து வில்லேஜ் வரலான்னு சொன்னேன்னா, வில்லேஜில் வீடில் நிறைய செஸ்ட்டெல்லாம் வச்சுருப்பாங்க. அது உள்ள நிறைய ஒரு சில தடவை டைமண்ட்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் வந்து இங்கே வில்லேஜுக்கு வர சொன்னாங்க. சரி வாங்க. இப்போ எப்படி சமையல் நிறைய நல்லா தான் வீடு கட்டி வச்சுருக்காங்க. என்னதுல இது ஏதோ இல்லை. அது இங்கே என்னடா இது குளிக்கிற இடமா இது? சரி இவங்ககிட்ட ட்ரேட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை கைஸ். சரி வாங்க போகலாம். பெரிய வீடெல்லாம் தான் கைஸ் இருக்கும். இந்த வீடு லைட்டாக பார்க்க பெருசாக இருக்குது. செஸ்ட் இந்த வீடு தான் வந்தேனா? இந்த வீடோட கதவை காணோம். இந்த கைஸ் இந்த வீடோட கதவை காணோம் கைஸ். ஓ இங்கே இருக்கா? இதுள்ள இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை என்ன கைஸ், இது ஒன்று கூட வைக்க மாட்டானுங்க. இவன் யாருன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க கைஸ். இவன் யாருன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க கைஸ். ஆனால் நம்மளுக்கு ஒரு வில்லேஜ் கிடச்சிது, அது போதும் கைஸ். இது மேலே என்னடா இது? மேலே ஏதோ கதவு இருக்குது, மேலே லேடர் இருக்குது, ஏறி போடும். ஒன்றும் இல்லை கைஸ், இது சும்மா ஏதோ ஐயோ என்ன கைஸ், ஒரு செஸ்ட்டுமே இல்லை. இங்கே ஏதோ இருக்குது. இதெல்லாம் தேவையே இல்லை. சரி ஆப்பிள் மட்டும் எடுத்துப்போம். இது செடி பண்ணுறதுக்கு தேவைப்படும் கைஸ். ஸோ அவ்வளோதான். இந்த ஒரே வீட்டில் தான் செஸ்ட் இருந்துருக்குது. இங்கே 2 கதவு இருக்கா? ஆமாம், அப்போ இதுலேயே இருக்கும் கைஸ். அப்போ ஆமாம் இருக்குது. கோல்டு நகட்ஸ் இருக்குது கைஸ். இது தேவையில்லை. கோல்டு நகட்ஸ் இருக்குது. சரி ஓகே, கோல்டில் ஏதோ ஒன்று கிடச்சிருக்குது. சரி வேறு என்ன? எல்லா வீடும் தேடி பார்ப்போம் கைஸ். இங்கே பாருங்க குட்டி பூனை. எல்லா இதெல்லாம் தேடி பார்ப்போம் கைஸ். என்ன நாயா பூனையா? அது பூனையா? இங்கே என்னடா பண்ணுறீங்க? ஓ ரெஸ்ட் ரூம் போயிட்டுருக்காங்க கைஸ் இங்கே. சரி ஓகே போகலாம். நிறைய வீடு இருக்குது கைஸ் பக்கத்தில். ஆனால் வந்து ஒரு ஐட்டம்ஸுமே இல்லை. இருங்க கைஸ், எல்லா வீடும் தேடி பார்ப்போம். சரி வாங்க கைஸ், இதுல போய் பார்ப்போம். இதில் ஒன்றுமே இல்லை, அதுக்கு வந்ததே வேஸ்ட்டு. பரவாயில்ல. ஆனால் பக்கத்தில் இது இங்கே ஒரு கேவ் இருக்குது பாருங்கள். இந்த கேவு பக்கத்தில் நிறைய கேவ் செஞ்சுட்டா. அது கேவ் மைனிங் வந்து நிறைய பொருள் தேவை கைஸ். அதனால தான் இப்போ போகல. நம்ம இப்போ
ஒரு கேவுக்குள்ளே போகணுன்னா வந்து நிறைய திங்ஸு நிறைய வேணும். நம்ம இருக்கிற ஒரு புவர் இடத்துல இதெல்லாம் வாங்க முடியாது கைஸ். இது கேவுக்குள்ளே போக முடியாது. கேவுக்குள்ளே போகணுன்னா ஒரு தனி திறமை வேணும் கைஸ். நிறைய டார்ச் வேணும், நிறைய வெப்பன்ஸ் வேணும். அதனால் நம்ம இருக்கிற நிலைமைக்கெல்லாம் உள்ளே போக முடியாது. டைமண்டெல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னாக்கா டைமண்டு அதெல்லாம் இருந்துச்சுன்னா உடன் பிக்காக்ஸு இந்த ஸ்டோன் பிக்காக்ஸ்லாம் யூஸ் பண்ணி எடுக்க முடியாது கைஸ். அதுக்கு ஒரு தனி பிக்காக்ஸ் வச்சு எடுக்கணும். என்ன கைஸ், எந்த வீடுலையுமே ஒரு பொருளையுமே காணும். இந்த வீட்டில் பெட்டு தான் இருக்குது. சரி, பெட்டை ஒன்று வேணாம் பாபா, அவனுங்க எங்கே தூங்குவானுங்க. இவனுங்க வீட்டில் இருந்து ஏதாச்சும் ஒரு வீடை எடுத்துப்போமா? வேணாம், பாவம் அவனுங்க, பார்க்கவே பாவமாக இருக்கானுங்க ட்ரேடர்ஸ். நம்ம போக போக ரிச் ஆகிடுவோம், அவனுங்க வந்து போக போக போகிறதாகிட்டு இருப்பானுங்க. ஆனால் ஒரு வில்லேஜ் கிடச்சிது, அது போதும் கைஸ் எனக்கு. இவன் பேர் ஐயன் கோலம் கைஸ். இவன் பேர் நிறைய பேருக்கு தெரியும். இங்கே பாருங்க, அடித்தாலே வந்து அப்படியே வந்து டிங்குன்னு சவுண்டு கேட்குது பாருங்களேன். டங்குன்னு சவுண்டு கேட்குது. இது வந்து வெள்ளுன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்ப்போம். ஒன்றும் இல்லை. ஐயோ மாட்டிக்கிட்டேன். ஷோ மாட்டிக்கிட்டேன். இந்த உட்டை போட்டு பார்ப்போம். இங்கே எடுத்துடலாம். சுற்றுறோம் போலையே. இருங்க கைஸ். ஐயோ எடுக்க முடியல கைஸ், எடுங்க. விட்டு தானே போனால் போட்டோம், நம்ம மேலே ஏறிடலாம். நம்மளுக்கு உயிர் தான் முக்கியம். இந்த வீடு போயாச்சு. சரி, அவ்வளோதாங்க. இந்த வீட்டில் வந்து நம்மளுக்கு ஸ்பெஷலாக கிடச்சது இந்த கோல்டன் நக்கெட்ஸ். அது என்னன்னு தெரில நம்மளுக்கு. அது என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு செஸ்ட்டு வேணும் கைஸ். செஸ்ட்டை என் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாமா? ரெண்டு வீட்டில் செஸ்ட்டு பார்த்தோம். ஆடு இருக்குது. குட்டி பூனை கைஸ், அழகாக இருக்குது. டேம் பண்ணணுன்னு தான் இருக்குது, ஆனால் நம்மக்கிட்ட டேம் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை. சரி கைஸ், வீடு கட்டுறது வந்து பார்ட் 3ல் காமிக்கிறேன் கைஸ். நம்ம வில்லேஜ் கண்டுபிடிச்சி அதெல்லாம் பண்ணுறதுக்கே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு கைஸ். சரி கைஸ், இந்த வீடியோவில் நான் என்னென்ன பண்ணேன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்னென்னலாம் நான் இப்போ இந்த வீடியோவில் பண்ணேன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்ட் 3 வீடியோ வேணும், கன்ஃபார்ம் வேணும் அப்படின்னா வந்து மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் 100 மேலே வந்துச்சுன்னா நான் லைக் வந்து ஒரு 50 மேலே வந்துச்சுன்னா நான் வந்து வீடு கட்டுற வீடியோலாம் போடுறேன் கைஸ். சரி, பாய் கைஸ், பாய்.